Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே கோழிப்பண்ணை கழிவுகள் முறையாக அப்புறப்படுத்தாததை கண்டித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாரணிக்குப்பத்தில் உள்ள தனியார் கோழிப்பண்ணை நிறுவனம் நாள்தோறும் சுமார் 2000 லிட்டர் அளவிலான கழிவுகளை முறையாக சுத்திகரிக்காமல் அங்குள்ள நிலத்தில் குழி தோண்டி தேக்குகிறது. இதனால் நிலத்தடி நீர் மாசடைந்து மழைக்காலங்களில் கழிவு நீர்கள் பண்ணையில் இருந்து வெளியேறி அங்குள்ள குளம், கால்வாய் மற்றும் குட்டையில் கலப்பதால் ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகளுடன் பொதுமக்களும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து ஸ்டாலின் மாடல் அரசின் VAO முதல் மாவட்ட ஆட்சியர் வரை பலரிடம் பலமுறை மனு கொடுத்தும் பயனில்லை என தெரிவிக்கும் பொதுமக்கள் கோழிப்பண்ணை நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நர்னிப்பம், வீராஜுப்பள்ளி, எகடதம்பள்ளி இது ஒட்டி உள்ள கிராம கால்வாய் ஒன்று ஏரியிலேருந்து வர கால்வாயில் கலக்கிறாங்க. இந்த தண்ணி என்ன ஆகுதுன்னா வீராஜுப்பள்ளி ஏரியும் நர்னிப்பம் ஏரியும் போய் கலக்கிறதால அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் இந்த கழிவுகள் போய் சேர்றதால ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. இதனால் நிலத்தடி நீரில் பூரா தண்ணி கலந்து குடிக்கவே முடியாத சூழல் இருக்குது. இது சம்பந்தமாக நான் 10 வாட்டி புகார் கொடுத்துட்டோம். மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட கொடுத்தாச்சு, BDO கிட்ட கொடுத்தாச்சு, ஒன்றிய நம்ம ஊராட்சி செயலாளர்கிட்ட கொடுத்தாச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி நேரடி கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் மழையால் சேதமடையும் அவலம் ஏற்பட்டுள்ளது. குறிஞ்சிப்பாடி பகுதியில் செயல்படும் 32 அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் 1 லட்சத்திற்கும் மேல் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை ஏற்றிச் செல்ல லாரிகள் வராத நிலையில் திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் அவ்வப்போது பெய்யும் மழையால் சேதமாகி வருகிறது. இதை கண்ட பொதுமக்கள் விடிய அரசின் வேளாண் அமைச்சரின் சொந்த தொகுதியிலேயே இப்படி என்றால் மற்ற கொள்முதல் நிலையங்களின் நிலை என்னவாக இருக்கும் என சொல்லி தெரிய வேண்டியதில்லை என்றும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் அரசு தாவரவியல் பூங்காவின் நுழைவு கட்டணம் 125 ரூபாயாக உயர்த்திய நிலையிலும் குடிநீர் உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றப்படவில்லை என சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். உதகையில் 127வது மலர் கண்காட்சியை காண நாள்தோறும் பல ஆயிரம் சுற்றுலா பயணிகள் வரும் நிலையில் வார விடுமுறை நாட்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. சிறுவர், சிறுமிகள், முதியோருடன் குடும்பமாக வரும் மக்கள் குடிநீர் இன்றி தவிக்கின்றனர். மேலும் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்யப்படாததால் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் கடும் அவதிக்குள்ளாவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். தனது மனைவியுடன் மலர் கண்காட்சியை சுற்றி பார்த்த விடியா ஆட்சியின் அப்பா ஸ்டாலின் புதுமண தம்பதி போல புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்த நேரத்தில் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அவலத்தை தீர்த்து வைக்க சிறிது கவனம் செலுத்தியிருக்கலாம் என விமர்சனம் எழுந்துள்ளது. ஓகேங்களா, நான் இப்போ காடனுக்கு வந்துருக்கேன். காடனில் பார்த்தா டிக்கெட் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் அதிகமாக தான் வாங்குறாங்க. அதிகமாக வாங்குறப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும். இங்கே தண்ணி குடிக்க வந்தால் தண்ணி வரதில்லை. சரி, வாட்டர் பாட்டில் உள்ள அலோவ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ணுறது இல்லை. அப்படிங்கிறப்ப தண்ணி குடிக்கிறப்ப என்ன பண்ணுறது, கஷ்டமாக தானே இருக்கும். சரிங்களா, அதான் டாய்லெட் போனாலும் டாய்லெட்டே சுத்தமாக இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி கார்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க மாற்றுத்திறனாளி போயிட்டு வரதுக்காக. இப்போ அதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை, எதனாலும் தெரியல. இதெல்லாம் பார்த்து பூங்கா நிர்வாகம் டக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஊட்டியில ஃப்ளவர் ஷோக்கு வந்தா பாக்குறதுக்கு, ஆனா 125 ரூபான்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, 2வது ரொம்ப தூரம் நடக்கணும். அதே மாதிரி 1 லிட்டர் தண்ணி பேர்ன் பண்ணிட்டாங்க. அவங்க தண்ணி இல்ல, இங்க தண்ணி இருக்குது. அதனால குடி தண்ணி, அப்புறம் லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா சரியான டாய்லெட் வசதி எல்லாம் இல்லை.